பொய்யே சொல்லி அதில் எப்படியாவது தங்களை ஒரு முதன்மையாக வச்சுக்கிறதுல மிக தெளிவாக இருக்கக்கூடியது திமுகவை சார்ந்தவங்க தான். கடந்த ஆட்சியில் அவங்க 500 மதுபான கடைகளை மூடி விட்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அவங்களுடைய அது பதிவாகவும் இருக்குது. ஆனால் உண்மையிலே கடந்த 2021 அவங்க ஆட்சியில் ஏறினாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த மதுபான கடைகளை மூடிவிட்டோம் என்று 500 மதுபான கடைகளை மூடிவிட்டோம் என்று சொன்னது எவ்வளவு பெரிய பொய் என்பது அதற்கு பின்பால் நடந்த பல போராட்டங்கள் நிரூபித்திருக்கின்றன. கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மதுபான கடைகளை மூடன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அதுபோல் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது மதுபான கடைகள் என்று மக்கள் போராடினார்கள். கோயில் பக்கத்தில் இருக்கிறது என்று மதுபான கடைகள் இருக்கிறது என்று மக்கள் போராடினார்கள். இப்படி பலர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் இந்த 500 மதுபான கடைகளை நாங்கள் பூட்டிவிட்டோம் என்று திமுக அவர்களுடைய ஆட்சியில் செய்ததாக சொல்லி கொண்டிருந்தது பொய் என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு புரிகின்றது. இது மதுபான கடைகளை நாங்கள் பூட்டுகிறோம் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சுமார் 1500க்கு மேற்பட்ட மணமகிழ் மன்றங்களை திறந்தது திமுக. அதுவும் நிறைய குறிப்பாக பள்ளிக்கூடங்க பக்கத்தில், கோயில் பக்கத்தில், இதில் எல்லாமே அவங்க திறந்தாங்க. அதற்கு கேள்வி கேட்க முடியாது. காரணம், அது தனியாரிடம் அதை கொடுத்து அந்த மணமகிழ் மன்றத்தை உருவாக்கினாங்க. பெரும்பாலான குழந்தைகள் இந்த மது கடைகளினால் பாதிக்கப்படுகிறது என்பது ஒரு பெரும் குறையாக தமிழக மக்கள் மத்தியிலே இருந்தன. விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் தற்பொழுது 2வது நாளே அவர் அறிவித்து விட்டார், பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பேருந்து நிலையம் பக்கத்தில் எந்தெந்த மதுக்கடை இருக்கிறதோ அதையெல்லாம் பூட்டுங்க, எனக்கு அந்த லிஸ்ட்டை கொடுங்கங்கிறார். 717 மதுக்கடைகளுக்கான லிஸ்ட் கொடுக்கப்படுது. அதில் 276 மதுக்கடைகள் வழிபாட்டு தலங்களில் இருக்குது. 186 அந்த மதுபான கடைகள் பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்குது. 255 மதுபான கடைகள் பேருந்து அந்த நிலையங்கள் பக்கத்தில் இருக்குது. இவை அனைத்துமே நீங்கள் உடனே பூட்டுங்கிறாரு. காலையில் அவர் அறிவிப்பை விடுகிறாரு. 2 மணிக்குள் 150ற்கு மேற்பட்ட மதுபான கடைகள் பூட்டப்பட்டு விட்டன. எனக்கு தெரிந்து நாளை சாயங்காலத்திற்குள் இந்த 717 மதுபான கடைகளும் பூட்டப்பட்டுவிடும். இதுதான் சொன்னதை செய்யக்கூடிய முதல்வராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். சொன்னதை செய்துவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பொய்யை மட்டுமே விற்பனை செய்து கொண்டவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது மக்களுக்கான ஆட்சி மலர்ந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. காத்திருப்போம்.